வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைட்ரோ கார்பன் C5H10 கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்ரோ கார்பனா அங்கே கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, C5H10 கொடுத்துருக்காங்க. அப்போ C5H10 அப்படின்னா அது என்ன பண்ணா அல்கீனோட வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, இது வந்து என்னன்னா அல்கீனோட மாலிகுலர் ஃபார்முலா. அல்கீனுக்கு ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா என்னது, CnH2n இல்லையா. அப்போ நம்ம இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து டெஃபினட்டா நமக்கு என்னது அல்கீன் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் குளோரின் இன் டார்க் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அல்கினா இருந்துச்சு அப்படின்னா இது குளோரின் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது கண்டிப்பா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கணும். ஓகே, அங்க டார்க் ரூம்ல வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். C5H10ல நம்ம குளோரின் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், C5H10 Cl2 வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். ரெண்டு குளோரினுமே போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். ஏன்னா இது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அடிஷன் ரியாக்ஷன் நமக்கு கண்டிப்பா நடந்திருக்கும் டார்க்ல. அதுக்கு சன்லைட் வந்து தேவையே கிடையாது, டார்க்லயே நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கணும். ஓகே, ஆனா நடக்கலன்னு சொல்றாங்க. அப்ப என்ன இண்டிகேட் பண்றாங்கன்னா இது அல்கீன் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, இட்ஸ் கிவ் a single monochloro compound C5H9Cl in a bright sunlight வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது எதுக்குள்ள ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அல்கேனுக்குள்ள ரியாக்ஷன். அப்ப அல்கேன் தான் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குளோரின் கூட வந்து பாத்தீங்கன்னா லைட்ல வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். லைட்ல வந்து லைட் போட்டாலே நமக்கு என்ன பண்ணா அது அல்கேன் கூட தான் ரியாக்ட் ஆகும், அல்கீன் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகாது. அப்ப இங்க வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குதுன்றாங்க. C5H10 கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. C5H9Cl வந்து பாத்தீங்கன்னா Cl வந்து நடக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் அல்கீன் மாதிரி இருக்குது, மாலிகுலர் ஃபார்முலா அல்கீன் மாதிரி இருக்குது. ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்ஷன் வந்து நமக்கு அல்கேன் மாதிரி நடக்குது. அப்ப இது என்ன மாலிகுலா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோபென்டேன். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட். அப்ப இது சைக்ளிக் காம்பவுண்ட் பார்த்தா இது வந்து நமக்கு வந்து அல்கேன் தான். இது நமக்கு வந்து Cl2 நம்ம வந்து லைட்ல வந்து நம்ம ரியாக்ட் ஆகும்போது இங்க நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகே, இங்க சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடந்து இங்க நமக்கு வந்து குளோரின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப நம்ம இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அல்கீனோட ஜெனரல் ஃபார்முலாவும் சைக்ளோ அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா நமக்கு வந்து சேம். ஓகேவா, சைக்ளோ அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா நமக்கு வந்து சேமா இருக்குன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது வரைக்கும் நமக்கு வந்து அல்கேன்னா ஒரு ஜெனரல் ஃபார்முலா, அல்கீன்னா ஒரு ஜெனரல் ஃபார்முலா, அது அல்கேன்னா நமக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆனா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போக போக அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் கிடையாது. அது எக்செப்ஷனல் கேஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எல்லாமே அப்படிதான் வரும். இதான் ரூல் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் அதுக்கு எக்செப்ஷனல் கேஸ் நமக்கு வந்து வரும். ஸோ அப்போ நம்ம என்ன அந்த நாலேஜ் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸா நம்ம கெயின் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கொஸ்டின் வந்து அட்டன்